வணக்கம் தோழர்களே. பீகார் தேர்தல் முடிஞ்சு போச்சு. ஆனா பீகார் கலவர காடாக மாறி இருக்கிறது. பீகாரில் இருக்கிற மக்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவு செல்லாது என. இன்னொரு பக்கம் அரசு அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சு மொத்த பொருள்களை உடைச்சு வெளியே தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க, தீ வைத்திருக்கிறார்கள். இது இல்ல நாங்க போட்ட ஓட்டு, இந்த ஆட்சி இல்லை நாங்கள் தேர்வு செய்தது என்று களத்துல வந்து கடுமையான போராட்டங்களை பீகார் எதிர்கொண்டிருக்கிறது. மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்துட்டு இருக்குங்க? பீகாருடைய எலெக்ஷன் தொடக்கத்துல இருந்தே திருட்டு எலெக்ஷனா இருந்ததுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். SIR மூலமாக சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை வெளியிட்டு 65 லட்சம் பேரை காலி பண்ணாங்க. பல கிராமங்கள் கொத்து கொத்தாக வாக்கை இழந்தாங்க. எங்க எல்லாம் RJD ராஷ்டிரிய ஜனதா தள் ஜெயிக்குமா அங்க எல்லாம் ஓட்டு இல்லாம ஆக்குனாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 10,000 ஓட்டு 20,000 ஓட்டை எக்ஸ்ட்ராவா உள்ள திணிச்சாங்க. காலையில 7 மணில இருந்து 8:45 வரையும் பலமளன்னு 12% வாக்குகள் பதிஞ்சிச்சு. சாயந்தரம் 5 to 6 கடுமையான வாக்குகள் அதிகரிச்சது. VVPAD ஒப்புகை சீட்டுகள் தெருவுல கொட்டி கிடந்தது. வாக்கு பெட்டிகளுடைய அறைகள், அந்த ஸ்ட்ராங் ரூம் அறை CCTV அணைக்கப்பட்டது. உள்ள நுழைஞ்சு எல்லா வேலையும் பார்த்தாங்க. மக்கள் வெளியே கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கும் போது இங்க திருட்டுத்தனத்தை செய்து கொண்டிருந்தார்கள் கதவடைச்சிட்டு பாஜக. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னும் பல தகவல்கள் புதுசா வந்துட்டு இருக்கு. ஹரியானாவிலிருந்து பொய்யாக வாக்கு போட, கள்ள ஓட்டு போட போலி வாக்காளர்கள் 1 லட்சம் பேரை ட்ரெயின்ல அழைச்சிட்டு வந்திருக்கு பாஜக. 1 லட்சம் பேரை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாஜகவினுடைய தலைவர்கள், பாஜகவினுடைய தொண்டர்கள் தனியா வந்து டெல்லியில ஓட்டு போட்டு, இங்க ஓட்டு போட்டு, ஹரியானால ஓட்டு போட்டு பார்த்தோம். அந்த இதெல்லாம் முழுசா நம்ம பேசிட்டோம் முன்னாடியே. ஆனா 1 லட்சம் தொழிலாளர்களை கொண்டு வந்து இறக்கி ஓட்டு போட வச்சிருக்கு இந்த கும்பல். இதுக்கெல்லாம் இடையில இன்னொரு அநியாயத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. பீகார் மாநிலம் வளர்ச்சியில மிக 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 பின்தங்கிய மாநிலம். அந்த மக்கள் கல்வியற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் கல்வியற்றவர்களா இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பற்றவர்களா இருக்கிறாங்க. அதனால அவங்க குழந்தைங்களை வீட வாசலை விட்டுட்டு தெரு தெருவா கொத்தடிமைகளாக போய் கூலி தொழிலாளர்களாக, புலம்பெயர் தொழிலாளர்களா ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க பீகார் மக்கள். ஃபேக்டரிஸ் இல்ல, ரோடு இல்ல, குடிநீர் இல்ல, வளமான சூழல் இல்ல. இதுக்கு இடையில நிதிஷ்குமார் என்ன பண்ணிருக்காருன்னா 14,000 கோடி உலக வங்கியில கடை வாங்கியிருக்காரு. 14,000 கோடி உலக வங்கி கிட்ட கடை வாங்கிட்டு ஒரு ரோடு போடு, பள்ளிக்கூடத்தை முதக்கட்டு, குழந்தைகளுக்கு இலவச கல்வியை கொடு, ஆஸ்பத்திரியை கட்டு, இந்த அடிப்படையான விஷயங்களையாவது கட்டித்தொலை. எதுவுமே செய்யாம 14,000 கோடியை இந்த தேர்தலுக்கு நிதிஷ்குமார் செலவு செய்திருக்கிறார். 14,000 கோடி. 1.5 கோடி பெண்களுக்கு இந்த முதல் நாள் ஓட்டு போறதுக்கு முதல் நாள் வரையும் 10,000 ரூபாய் அனுப்பி இருக்கிறாங்க. பெர் ஹெட்டுக்கு ஒரு தலைக்கு 10,000 ரூபாய். நீ மக்களுக்கு எது வேணாலும் செய்ய, அது வேற. ஆனா அரசு திட்டம்ன்ற பேர்ல எந்த வளர்ச்சியும் இல்லாம, பள்ளிக்கூடங்கள் இல்லாம, இந்த மக்கள் மோசமான வாழ்வாதாரத்தை வச்சவங்களா, வளர்ச்சியில பின்தங்கிய மாநிலமா பீகார் இருக்கு. அதுல இருந்து அந்த மக்களை காப்பாத்த வக்கு இல்லாம 14,000 கோடிய உலக வங்கி கொடுத்த கடனை கொண்டு வந்து தேர்தல் செலவழிச்சிருக்காரு நிதிஷ்குமார். என்ன மாதிரியான அயோக்கியத்தனம் சொல்லுங்க. இது ஒரு பக்கம்னா 40,000 கோடி ரூபாயை இந்த தேர்தலுக்கு செலவழித்திருக்கிறார். 40,000 கோடி ஒரு மாநிலத்துடைய பட்ஜெட்ல பாதி போட்டுடலாம். 40,000 கோடி. இந்த செலவழிச்ச 40,000 கோடிய உண்மையிலே மக்களுக்கு தண்ணி, மக்களுக்கு ரோடு, நல்ல பள்ளிக்கூடம், மருத்துவமனை கொடுத்திருந்தா மக்கள் விரும்பி ஓட்டு போட்டிருப்பான். நீ 40,000 கோடியை தெருவில் அள்ளி எறிஞ்சல, 14,000 கோடியை தெருவில் அள்ளி எறிஞ்சல, இந்த காசை வச்சு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருந்தா, ஒரு ஃபேக்டரியை கட்டியிருந்தா, அங்க விவசாயம் அதிகமா இருக்கு, அதுக்கான ஃபேக்டரி கட்டியிருந்தா மக்கள் மனசார ஓட்டு போட்டிருப்பாங்க. சன் சுராஜ் கட்சி, இது பிரசாந்த் கிஷோருடைய கட்சி, கடுமையான குற்றச்சாட்டுகளை நேற்று அறிக்கையா வெளியிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லி இருக்கிறாங்க என்ன அயோக்கியத்தனம் நடந்துட்டு இருக்குன்னு. இதுக்கு இடையிலதான் மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. நாங்க போட்ட வாக்கு இது இல்லை அப்படின்னு மக்கள் கருதுறாங்க. அதுல ஒரு தம்பிங்க கத்தி தொண்டை கிழிஞ்சே போச்சுங்க, கதறாரு. நாங்க இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடல, நாங்க ஆட்சி மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டோம். ஓட்டு எங்களுடையதா, அதிகாரம் உங்களுடையதா? உங்களுக்கா? நாங்க ஓட்டு போட்டு உங்களுக்கு கிடையாதுயா. ஆனா நாங்க ஓட்டு போட்டா அதிகாரம் உங்களுக்கா? இங்க இந்தியால என்ன நடக்குதுன்னு அவர் கதறாருங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. பாருங்களேன். वोट मेरा अधिकार तेरा, ये कैसे हो गया? वोट मेरा अधिकार तेरा, कैसे हो गया? लालू का लाल तेजस्वी यादव, लालू का लाल तेजस्वी यादव, वही करे ऐसा कोई. இதுல களத்துல மீண்டும் போராட்டத்தை இறங்கிட்டாங்க. நம்ம நாட்டுல திருடங்க எத்தனை பேரு? 3 பேரு. திருட யாரு? மோடி. 2வது திருட யாரு? ஞானேஷ்.
மூணாவது திருடன் யாரு? என்டிஏ. போட்டு பொழக்கிறாங்க மக்கள். எத்தனை திருடன்? 3 திருடன். எத்தனை திருடன்? 3 திருடன். திருடன் யாரு? மோடி. திருடன் யாரு? மோடி. போட்டு பொழக்கிறாங்க. நீங்கெல்லாம் வந்து களவாணித்தனம் பண்ணி தேர்தல் ஆணையத்தை வச்சு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம வாக்க திருடி இருக்கீங்க. இதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுங்களா? நம்ம ரொம்ப கொந்தளிச்சு ஒரு விஷயத்த பதிவு பண்ண ஞாபகம் இருக்குங்களா? விவி பேடோடைய ஒப்புகை சீட்டை எல்லாம் கொண்டு போய் தெருவுல கொட்டி வச்சிருந்தாங்க லட்சக்கணக்கில்னு. அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் திரும்ப சொல்லிருக்கு? அந்த கொட்டப்பட்டது அத்தனையும் ஒரிஜினல் விவி பேட்ல இருந்து கொட்டப்பட்டது இல்லையா, யாரோ போலியா கொண்டு வந்து கொட்டிருக்காங்களாம். என்னையா நடக்குது இந்த நாட்டுல? எது பண்ணாலும் ஒரு ஆன்சர். ஏயா 0ன்ற நம்பர்ல 3 லட்சம் பேர் இருக்காங்க இந்த பீகார்ல அப்படின்னு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் கேள்வி கேட்ட போது, 0ன்றது வீடு இல்லாதவங்களுக்காக நாங்க அவங்களுக்கு ஒரு 0ன்னு ஒரு நம்பரை வச்சு அவங்க எல்லாத்துக்கும் ஓட்டு உரிமை கொடுத்துட்டோம். ஜனநாயகத்தை கண்ணு முன்னாடி கழுத்தை அறுத்து கொள்றது இருக்குல்ல, ஈரத்துணி போட்டு அறுக்கிறது இருக்குல்ல, இதுதான். அப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? அந்த கொட்டப்பட்டவே போலியானது, விவிபேடோடையதே இல்ல அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி பீகார் மக்கள் மண்டையில போட்டிருக்கு. இதுக்கு இடையில தான் நம்ம நாட்டுல 3 திருட்டு பயல்கள் இருக்காங்க. இந்த 3 திருட்டு பயல்கள் யார் தெரியுமா அப்படின்னு மக்கள் போராடுங்க. பாருங்களேன். देश के वोट के कितने चोर? 3 चोर, 3 चोर। पहला चोर मोदी चोर, पहला चोर मोदी चोर, पहला चोर मोदी चोर। दूसरा चोर चुनाव आयोग, दूसरा चोर चुनाव आयोग, दूसरा चोर चुनाव आयोग, तीसरा चोर एनडीए, तीसरा चोर एनडीए। இடையில ராணுவ உயர் அதிகாரிகள் வெளியே வந்து போராடிட்டு இருக்காங்க. என்னையான்னு கேட்டா, உயர் அதிகாரிகளாக இருக்கிற அத்தனை பேரும் சங்கிகளா இருக்கிறாங்க, RSS காரர்களா இருக்காங்களாம். கஜானாவை கொள்ளை எடுத்து சூறையாடிட்டு இருக்காங்கன்னு வெளியே வந்து நின்று ராணுவ வீரர்கள் போராடுறாங்க. இதை விட கேவலமான சூழல் உலகத்துல யாருக்கும் கிடைச்சிருக்காது. சொந்த தேவைகளுக்காக கூட கையேந்த விட்டுட்டாங்க ராணுவ வீரர்களை என்று ராணுவ வீரர்கள் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. பாருங்க. इसमें एक पुख्ता हो गया, बीजेपी को भी वोट देते, हमारे परिवार खानदान सब लोग बीजेपी को वोट दिया सर, और उस बीजेपी के दफ्तर के सामने हमारा सैनिकों का ये हाल है सर। இதுக்கு இடையில தான் கடுமையாக மக்கள் கொந்தளிச்சு போய் அரசு அலுவலகத்துக்குள்ளே போயிட்டாங்க. அரசு அலுவலகத்துக்குள்ள போய் இப்ப அங்க இருக்கிற பெட்டி கிட்டி கோப்பு கிப்பு அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வந்து வெளியே போறாங்க. ரோட்ல எறிறாங்க, சதைக்கிறாங்க, அடிச்சு உடைக்கிறாங்க, தீ வைக்கிறாங்க. நாங்க கேட்ட வாக்கு விஷயம் இது இல்ல, நாங்க அழிச்சது உங்களுக்கு வாக்கு இல்ல, நீங்க வாக்க திருடிட்டா ஆட்சியில ஜம்முன்னு உட்கார்ந்துலாம் நினைச்சா அதற்கு நாங்கள் விடமாட்டோம். இந்த ஜென்சி போராட்டம் சொல்றோம்ல, இங்க எல்லாம் ஒரு உதவாக்கிற கூட்டம் உட்கார்ந்துகிட்டு ஜென்சி போராட்டத்தை பத்தி பேசி தெரியுது, டிவிகே அப்படின்னு. ஆனா அந்த மக்கள் கண்ணீரோடு போராடிட்டு இருக்காங்க. ஓட்ட திருடி எங்க வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் கொள்ளையடிக்கிற ஒரு கும்பலுக்கு எதிராக களத்துல நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே முன்னேறாத கடைசி மாநிலமா கிடக்கிறது ஒரு மாநிலம், பின்தங்கிய மாநிலம் தான் பீகார். அந்த மக்கள் சுரண்டப்படுகிறார்கள், அதுக்கு எதிராக போராடுறாங்க. இங்க இந்தியாவில நம்பர் 1 இருக்கிற மாநிலத்துல உட்காந்துட்டு இவங்க எல்லாம் ஜென்சி போராட்டம் நடத்துவாங்களாம். வாங்க, வாயிலே மிதிச்சு அனுப்புவாங்க மக்கள். இதுல என்ன தெரியுமாங்க, அந்த மக்களுடைய கொந்தளிப்பை, கொதிப்பை இந்த போராட்டத்துல பார்க்க முடியும், இந்த கலவரத்துல பார்க்க முடியும். அவன் உள்ள இருக்கிறதா அள்ளிட்டு வந்து வெளியே போட்டு உடைக்கிறான்னா அவ்வளவு வெறியேறி போயிருக்கான். நான் தேர்ந்தெடுத்த அரசு இது இல்ல, நீ என் ஓட்ட திருடினது மட்டும் இல்லாம எங்க ஆட்சியும் திருடி இருக்க, உன்னை நாங்க விட மாட்டோம்னு களத்துல இறங்கி இருக்காங்க. பாருங்க. மக்கள் என்ன பண்ணிருவாங்க, அவங்க எல்லாம் படிக்காதவங்க, மக்கள் வேலைக்காக ஊர் ஊரா புலம்பெயர் தொழிலாளர்களா போயிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட முடியும், அவங்ககிட்ட தான் பணம் இல்ல, என்ன பண்ணிட முடியும், அதிகார பலம் இல்ல, என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிற மோடி, பாஜக, நிதிஷ்குமார் கும்பலுக்கு அடி விழ ஆரம்பித்திருக்கிறது. இது பெருசாச்சுன்னா
பீகார்ல ஜென்சி போராட்டம் நடத்துவதற்கான ஒரு பெரிய களத்தை இப்ப அவங்க பார்க்க முடியுது. பாஜக ஒழுங்கா இல்லைன்னா மக்கள் உங்களை அப்புறப்படுத்த தயாராகி விட்டார்கள். அதுதான் இந்த காணொளியே.